ரைட், வந்து கொள்ளுங்க. கேள்விக்கு வந்து வாய்ப்பு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். இப்ப முதலாவது பாயிண்ட் நான் கழிச்சிட்டேன். ரெண்டாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. எழுதுங்க. ரெண்டாவது பாயிண்ட் எழுதுங்க. horizontal axis shows இவர் இங்க இருக்கிறார். horizontal axis shows ஒரு டேஷ் என்று போடுங்க. horizontal axis showsக்கு s சேர்க்கணுமா? shows பக்கத்துல ஒரு டேஷ் போடுங்க. சரியா? இந்த டேஷ ஃபில் பண்ண போறவர் யாருன்னு சொல்லுங்க பாப்பா. அந்த horizontal axis என்னத்த காட்டுன்னு சொல்லி, அதாவது ஒவ்வொரு விஷயம் இதுல இருக்கும். அதுக்கான பொது பேர் வந்து கொடுத்திருப்பாங்க. என்னது அந்த பொது பேர்? இதுல யார் யார் இருக்கீங்க? ரைட்டிங் போயம்ஸ், லிசனிங், பிளேயிங், ரீடிங், சிங்கிங் சாங், சைக்கிளிங். சோ இதெல்லாம் லெஷர் ஆக்டிவிட்டிஸ். சரியா? அப்ப அந்த டேஷ்ல எழுதக்கூடிய வேர்ட் யாருன்னு சொல்லி சொன்னா லெஷர் ஆக்டிவிட்டிஸ். எழுதுங்கோ. டேஷ்ல எழுத வேண்டிய வேர்ட் லெஷர் ஆக்டிவிட்டிஸ். ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிட்டேன்னா, the horizontal axis shows leisure activities. நான் டேஷ் பண்ண சொல்ற இடம் தான் இப்ப ஒரு பார் சார்ட் இருந்தா அதை மட்டும் மாத்தி கொண்டிருக்கோம். மாத்த வேண்டிய இடங்கள் அதான் இருக்கும். அடுத்த பாயிண்ட், மூன்றாவது பாயிண்ட். they are வழியா கவனிக்கணுமா? they are சொல்றேன். தேர் சொல்லல, they are கதைக்கிறேன்னா they are. மூன்றாவது பாயிண்டா they are அதுல இருக்கக்கூடியதை சொல்லணும். அதாவது நீங்க கீழே இருக்கிறவர் யாருன்னு சொல்லிட்டீங்க, கீழே காட்டிட்டு பட்டிருக்காது. இப்ப அடுத்தது யார் யார் இருக்கீனம்னு சொல்ல போறீங்க. யார் யார் இருக்கீனம் எழுதுங்க. ரைட்டிங் போயம் டேஷ போடுங்க. இங்க இல்லையா? எத்தனை பேர் இருக்கீனம்? 6 பேர். எழுதுங்க. முதலாவதுல ரைட்டிங் போயம்ஸ் முதலாவது டேஷ்ல, ரெண்டாவதுல லிசனிங், மூன்றாவதுல பிளேயிங், அடுத்ததுல ரீடிங், அடுத்ததுல சிங்கிங் சாங். கடைசி எழுதுறதுக்கு முன்னாடி மறந்துடாம அண்ட போட்டுருங்கோ. அடுத்தது கடைசி எழுதி கொள்ளுங்கோ. மூன்றாவது பாயிண்ட் முடியுது இதோட. இந்த டேஷ் போட்டுக்கிற இடம் தான் மாற்ற வேண்டி வரும். மற்றதை நீங்க பாடமாக்கி வச்சிருந்தால் காணும். அது 2-3 சார்ட் எழுதி வைக்க பாடமாயிரும். சரியா? மூன்றாவது பாயிண்ட். அடுத்த நாலாவதுக்கு வா. எழுதுங்க. The vertical axis shows vertical axis shows மற்ற பக்கம் என்னத்த காட்டுது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன போடக்கூடாது? இப்படி போட்டு எழுதக்கூடாது. இப்படி போடணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். the vertical axisக்கு பிறகு டேஷ போடுங்க. டேஷ்ல எழுதி கொள்ளுங்க. அந்த சைட் காட்டுறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும். அந்த 1 2 3 சைட் காட்டுறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நான் சொன்ன அவ்வளவு பாயிண்ட்டும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இன்ட்ரோடக்ஷனுக்கு வரணும். அதாவது ஒரு பேராவாக முதல்ல எழுது. இன்ட்ரோடக்ஷன் அங்க போய் எழுதக்கூடாது. ஒரு பேராவாக இவ்வளத்தையும் எழுதணும். முதலாவது என்னது? the above bar chart depicts அப்படின்னு சொல்லி போட்டு இந்த டெபிக்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய அவ்வளவு பேர், அதாவது முதல் ஃபுல் ஸ்டெப் வரையும் அப்படியே எழுதுவீங்க. ரெண்டாவது கீழே இருக்கிறவர் the horizontal axis shows அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அவளத்துக்கும் ஒரு மொத்தமா ஒரு பேர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அல்லது நீங்க போடுங்க, கண்டுபிடிங்க. என்னாவது ஒரு பொது பேர் ஒன்று இருக்கும். இப்ப தமிழ், சிங்களம், ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி வந்தா அதுக்கெல்லாம் பொது பேர் சப்ஜெக்ட்னு சொல்லலாம், பாடங்கள்னு சொல்லலாம். படிவா சரியா? ஃபிளவர்ஸோட நேம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பொதுவாக ஃபிளவர்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த இடத்துல. சரி, அதைத்தான் போட போறீங்களா? கொண்டு போய் இல்லாட்டி கொடுத்துருப்பாங்க வடிவா. சரியா? அதுக்கு அப்புறமா சொல்ல போறீங்கன்னா தேயா அப்படின்னு சொல்லி போட்டு அங்க கொடுத்துருக்கா என்னென்ன கீழே கொடுத்துருக்காங்களோ அவ்வளோத்தையும் ஒன்று விட்டு அடக்கமா கம்மா போட்டு எழுதி கொண்டு வந்து அண்ட் போட்டு கடைசி இருக்கிற ஒருத்தரை எழுதுவீங்க. சரியா? அடுத்தது the vertical axis போட்டு அந்த சைட் நம்பர் கூடுதலாக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாருது. சரியா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவீங்க. இதோட முதல் பேராகிராஃப் முடியுது. சரியா? ரெண்டாவது பேராகிராஃப் நான் சொல்ற எழுதி கொள்ளுங்க. ரெண்டாவது பேராகிராஃப் தொடங்க போகுது.
according to the bar chart, இந்த bar chart இன் படி according to the bar chart ரெண்டாவது பேராகிராஃப் சொல்லி கொண்டிருக்கிறேன். according to the bar chart போட்டு ஒரு கம்மா வந்து இந்த இடத்துல போட்டு இப்படியோட போட்டு விட according to bar chart pie chart என்ன செய்யறது according to the pie chart. ஆனா அங்க நீங்க கதைக்க இயலாது. என்ன கதைக்க இயலாது? ஹொரிசாண்டல் ஆக்சிஸ் வெர்டிகல் ஆக்சிஸ் கதைக்க இயலாது. ஏன்னா அங்க இல்ல, அது அங்க வட்டமா இருக்கும். சரியா? அங்க வேற ஒரு 2 பாயிண்ட் வரும். according to the bar chart இதுல முதலாவது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. the highest percentage முதலாவது பாயிண்ட் இதுல முதலாவது அதாவது இங்க கண்டினியூ ஆக வேண்டியதை பாயிண்டா சொல்றேன். பாடமாக்க ஈஸியாக இருக்கு. the highest number of students like அல்லது prefer என்ன வேணாலும் போடலாம். like இதுல ஒரு dash போட்டுக்கோ. that is இல்லாட்டி which is dash போடு. டக்குனு இது the highest number of students like க்கு பதிலா prefer என்ற வேர்டும் போடலாமா? சரியா? நல்லா கவனிக்கணும். ஓர்டர்ல தான் சார்ட் எழுதுறேன். சரியா? இப்ப நான் சொல்லிட்டேன் இந்த சார்ட் படி என்ன இருக்குன்னு கதைச்சிட்டேன். அப்ப முதலாவது நான் கதைக்கணும் கூட இருக்கிற ஒரு ஆள். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. EST இவரோட ER இல்ல EST. இந்த இடத்துல வடிவா கவனிக்கணும். நம்பர் இருக்கு. சரியா? இதுல நம்பர்ல தான் கொடுத்திருக்காங்க. சில டைம் பெர்சன்டேஜ்ல கொடுப்பாங்க. பை சார்ட் வந்தா கண்டிப்பாக பெர்சன்டேஜுக்கு தான் போகும். அப்ப இந்த நம்பர் இருக்கிற இடத்தை நம்பர் எடுத்து போட அந்த இடத்துல பெர்சன்டேஜ்னு போட்டீங்கன்னா சரி. எல்லா சார்ட்டுக்கும் டீட்டெயில் உண்டா தான் வரும். உண்டு மாதிரி தான் எழுதலாம். பார் சார்ட்டுக்கும் டபுள் டேபிளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சரியா? சோ பெர்சன்டேஜ் இதுல எழுதி கொள்வீங்க. இப்ப இதுல நம்பர் இருக்கிறபடியே நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ கதைச்சிருக்காங்களான்னு பாருங்க. எனக்கு கூடுதலா உங்களுக்கு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸை தான் கொடுப்பாங்க. அல்லது ஸ்டூடெண்ட்ஸ கொடுக்க இல்லைன்னு சொல்லி சொன்னா லைக் அன்றைக்கு ஒரு பேப்பர்ல பார்த்தேன் லேடிஸுக்கு விருப்பமான ஃபிளவர்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதிலா லேடிஸ் ஒரு ஆள் வந்திருக்கு. சரியா? இதெல்லாம் கவனிச்சு கொள்ளணும். இதுல EST கொடுத்திருக்காது நம்பரா பெர்சன்டேஜ் ஆண்டு பார்க்கணும். மற்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணிக்கொள்ளும். லைக் அந்த சார்ட் படி யார் கூட லைக் ஆகிற ஏ என்னது ரைட்டிங் போயம்ஸ். இதுல எழுதிக்கொள்ளுங்க ரைட்டிங் போயம்ஸ். ஃபுல்லா எழுதுறேன். நான் ஃபுல் ஸ்டாப் விட்டுக்கானே விடுறது இல்லை. இந்த இடத்துல மாற போறது ஒரு ஆள் தான். இதேதான் பை சார்ட்டுக்கு மாறும். அப்படியே இது அப்படியே வரும். the highest according to the pie chart னு போட்டுட்டு the highest அங்க வந்து பெர்சன்டேஜ் இருக்கு. பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யார் கூடவோ அவரை இதுல எழுதுவீங்க. சரியா? இப்ப அடுத்த பாயிண்ட் தட் இஸ் அது எத்தனையால வந்து கூடவாக இருக்கு. ஏ வந்து எவ்வளவுன்னு காட்டியிருக்காங்க. ஐ திங்க் அது 25. சரியா? நம்பர்ல எழுதினாலும் ஓகே. ஏன்னா வேர்ட்ஸ் கூட வருது. சரியா? 25 கூடுதலாக நம்பரை தவிர்த்துக் கொள்ளணும். நம்பர்ஸ் போடுறது தவிர்த்துக் கொள்ளணும். அதை எழுத பார்க்கணும். சிம்பிள் இந்த பெர்சன்டேஜ்னு வாரதுகள் எல்லாம் எழுத பார்க்கணும். இங்க பாருங்க பெர்சன்டேஜ் ஸ்பெல்லிங் ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. சரியா? சன் டே இச் முடிஞ்சு. இது கஷ்டமாயிடுது பெர்சன்டேஜ் ஞாபகம் வச்சு கொள்றது. ஒருக்கா பெர்சன்டேஜ் போட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஒருக்கா பெர்சன்டேஜ் சொல்ல போறீங்கன்னா அப்ப குறியீடு போடுங்க. பெர்சன்டேஜ் எழுதுங்க. அப்ப கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஒரே எழுதி கொண்டு போகாம. சரியா? நான் 25 போட்டுக்க நீங்க நம்பர்ல போட்டாலும் ஓகே. இப்ப நான் சொல்றேன் மடியா கவனி. இப்ப அடுத்தது முதல்ல நான் என்ன கதைச்சிட்டேன் ஹையஸ்ட் கதைச்சிட்டேன். யாருன்னு கதைச்சிட்டேன். அவர் எவ்வளவுன்னு சொல்லி கதைச்சிட்டேன். அடுத்தது நான் கதைக்க போறது லோவஸ்டாக இருக்கு. இங்க பார் த ஹையஸ்டுக்கு பதிலா நான் யார் கதைக்க போறேன் லோவஸ்ட் கதைக்க போறேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டேஷ். இது எழுதுறது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? இந்த சென்டென்ஸா ஹையஸ்டுக்கு பதிலா லோவஸ்ட் மட்டும் தான் போட்டு விட்டுருக்கேன். ESTயா படிவாக ஐஆர் இல்ல EST. இந்த இடத்துல இப்ப யார் எழுத போறீங்க? சார்ட் படி யார் குறைவாக இருக்கிறா? அதுல F குறைவுன்னு எடுங்கோவா. இந்த F வந்து
சேமா காட்டி கிடக்கு சரியா. எஃப் வந்து குறைவாக போடுங்க. எஃப் வந்து எதுல நிக்கிறாருன்னா 10, எஃப் வந்து லைக் 9 மாதிரி கருதி கொள்ளுங்கவா. எஃப் வந்து யாராக இருப்பாருன்னா குறைவென்றபடியால சைக்கிளிங் ஒன்றுதான் குறைவாக இருக்கும். எஃப் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வரைஞ்சு விடுங்க அந்த பேப்பர்ல. அது வந்து ஈக்குவல் மாதிரி காட்டி கிடக்கு எஃப் மீயும். ஆனா எஃப் வந்து 9 மாதிரி காட்டும் சரியா, 10க்கு போகாம. அடுத்த சென்டென்ஸ் என்னது, திருப்பி தட் இஸ் எல்லாட்டி விச் இஸ் போட்டுட்டு தட் இஸ் போடு. தட் இஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் போட போறோம். தட் இஸ் மேல கொடுத்துருக்க தட் இஸ் தான். தட் இஸ் டேஷ் எத்தனை பெர்சன்டேஜ், சாரி எத்தனை நம்பர் 9. இல்லாட்டி நம்பர்ல 9 போட்டாலும் ஓகே. 9 ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு முடிச்சாலும் ஓகே தான் எனக்கு. இதை எழுதினாலே 9, 10, 8 வந்துடும். வடிவா எழுதினா வந்துடும், சொல்ற மாதிரி எழுதினா. அடுத்த பாயிண்ட் வேர் லோவஸ்ட் ஹையஸ்ட் கழிச்சிட்டேன், லோவஸ்ட் கழிச்சிட்டேன். அடுத்தது ஈக்குவல் கதைக்கணும் இப்ப எனக்கு சரியா. த லோவஸ்ட் சொன்னா சரி சரியா, த லோவஸ்ட் சொன்னா சரி, த ஹையஸ்ட் சொன்னா சரி த போட்டு. ஆனா ஈக்குவல் கதைக்கிறதுக்கு முன்னாடி த ஈக்குவல் சொல்லக்கூடாது, அன்ஈக்குவல் கதைக்கணும். இவர் ஈல ஒரு வவ்வல் லெட்டர் ஸ்டார்ட் ஆகிறபடியால முன்னாடி அன்ன்றவர் வருவார். மிச்சம் எல்லாம் சேம். இங்க பார், the an equal number இங்கால of திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி லைக். இப்ப ரெண்டு பேர் வரணும். இப்ப அண்ட் நடுவுல இருக்கணும். அண்ட் ஆறு யார் ஈக்குவலாக இருக்கு நம்ம அந்த சார்ட் படி. யார் யார் ஈக்குவலாக இருக்கு நம்ம சார்ட் படி. சியும் டியும். சியும் டியும் ஆர் பிளேயிங் அண்ட் ரீடிங். பிளேயிங் அண்ட் ரீடிங். சிடின்னு போடவே கூடாதா. பிளேயிங் அண்ட் உள்ளுக்க பிளேயிங் ரீடிங் போடுங்க. பிளேயிங் ரீடிங் பிளேயிங் ரீடிங். சரியா. அடுத்தது தட் இஸ் எத்தனை பேரால ஈக்குவலாக இருக்கினா 20 போடலாம். கூடுதலாக 20 போடலாம்னு நினைக்கிறேன். 20 இல்லாட்டி 90 போடலாம் சரியா. சோ 20 இப்படி போட்டுட்டு விட்டா புல சரியா. ஏன் புல, ஹையஸ்டுக்கு ஒரு ஆள் தான் இருக்கும் சார்ட் படி. அப்ப ஒன்றை போட்டுட்டு விட்டா சரி சரியா. லோவஸ்டுக்கு ஒரு ஆள் தான் இருக்கும், ஒன்றை போட்டுட்டு விட்டா சரி. 20 பொறுத்த வரைக்கும் இங்க ரெண்டு பேர் இருக்கணும். ரெண்டு இப்ப நீங்க இப்போ ஒரு ஆள் 20 போட்டுட்டு விட்டேன்டா அந்த இது என்ன மீனிங் ஆயிருந்தா இந்த ரெண்டையும் கூட்டக்குள்ள 20ஆல ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது ஆகிரும் அந்த இடத்துல. அதை தவிர்த்து கொள்றதுக்கு தான் பக்கத்துல ஒரு வேர்ட் ஆட் பண்றாங்க. ஃபார் ஈச் ஒவ்வொருத்தரும் 20%, 20 அதாவது நம்பர் 20ஆல ஈக்குவலாக இருக்கணும் சரியா. அடுத்தது அடுத்தது காமிச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது கம்பாரிசன் பண்ண போறோம். கம்பாரிசன்ன்றது ஹையர் தென் லோவர் தென் சரியா. ஹையர் தென் லோவர் தென் பயன்படுத்துறது கவனிச்சுக்கொள். ஹையர் தென் அல்லது லோவர் தென் சரியா. இங்கதான் ஈஆர் வரும். இது ஈ ஆக்கி விட்ட கூட அப்புறம் இது வந்து விடன்ட்டு தமிழ் அர்த்தம் படும். நீ ஈ ஆக்கினா பிறகுண்டு போயிடும் சரிதானே. இப்ப இவருக்கான சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லி சொன்னா, number of students who like dash higher than
the number of students who like dash. அதாவது இப்ப யார் யார் எழுதி இருக்கிறோம்? ஹையஸ்டுக்கு ஒரு ஆள் எழுதிட்டோம் சரியா? ஹையஸ்டுக்கு யார் ஏ எழுதியிருக்கோம், ரைட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம் சரியா? லோவஸ்டுக்கு சைக்கிளிங் எழுதிட்டோம், சிஎம் டிஎம் ஈக்குவலுக்கு எழுதிட்டோம். அப்ப ரிமைனிங்கா இருக்கக்கூடியவர் யார்? பிஎம் இஎம். அப்ப பிஎம் இஎம் எடுத்துக்கொள்ளுங்க. டீடைல்ஸ் போது எல்லாம் இருக்கணும் உங்களுக்கு, எல்லார பத்தியும் கதைச்சிருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா சரியா? இப்ப பாருங்க இதுல ஒரு இது எதுவும் பெருசா இல்லை. இங்க பாருங்க இந்த ஹையர் தானே மட்டும் பாத்துக்கணும். இவரைத்தானே ஜாயின் பண்ண போறோம். இங்க பாருங்க the number of students, இங்க பாருங்க the number of students who like same dash dash ரெண்டு இடத்த dash. மேல இருக்க சென்டென்ஸும் கீழே இருக்க சென்டென்ஸும் ஒன்றுதான் சரியா? ஜாயின் பண்ண போறது ஹையர் தென். நீங்க எடுத்திருக்கிறது யார்? ரெண்டு பேர் எடுத்திருக்கீங்க. யார்? பியும் இயும் எடுத்திருக்கீங்க. பி எவ்வளவு தானே ஈக்கும்? பி எவ்வளவு? 15 சரியா? 15 வச்சுக்கொள்ளுங்க சரியா? இ எவ்வளவு? சிங்கிங் சாங் எவ்வளவு? 9 சாரி 10 வச்சுக்கொள்ளுங்க சரியா? இப்ப யார் கூடவா இருக்கிறா? பி தான் கூட இருக்கு, லிசனிங் தான் கூட. ஹையர் தென் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க எடுத்திருக்க கூடிய ரெண்டுல யார் கூடவாக இருக்கீனமோ அவர் முந்தல டேஷுக்கு வருவார், இந்த டேஷ்ல வருவார். அப்ப கூடுதலாக இருக்கிறார், லிசனிங் தான் இருக்கு, அவர் முன்ன வருவார். அப்புறம் நீங்க வேற யார் எடுத்துருவீங்களோ அவங்கள பின்னாடி எழுதிடுவோம், சிங்கிங் சாங் உண்டு சரியா? இது ஒரு பாயிண்ட். ஹையர் தென் எழுதுறான்னு இப்ப நீங்க இதுல வந்து இதே சென்டென்ஸ் தான் லோவர் தென் எழுத போறீங்கன்னா ஹையர் தென் இருக்கக்கூடிய இடத்துல லோவர் தென்ன போட்டுடுங்க, மற்றதெல்லாம் சேம். ஆனா என்ன இது ஹையர் தென் போட்டபடியா முதல்ல நீங்க எடுத்ததுல கூட ஆள் முன்னாடி வராரு, லோவர் தென் போட்டீங்கன்னா நீங்க எடுத்ததுல குறைஞ்ச ஆள் முன்னாடி வருவார். இதே சென்டென்ஸை திருப்பி எழுதணும் லோவர் தென் தான் சரியா? அவ்வளவுதான் லோவர் தென். இதோட டீடைல் பார்ட் முடியுது. டீடைல் பார்ட் இதோட முடிச்சுக்கொண்டு இந்த ஃபுல் ஸ்டெப்பை வச்சுக்கொண்டு ஒரு வேர்ட் அந்த இடத்துல எழுதுவீங்க, ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்ற வேர்டை எழுதி போட்டு ஃபுல் ஸ்டெப் வச்சு விடுவீங்க கண்டினியூவா. ரெஸ்பெக்டிவ்லி ரெஸ்பெக்டிவ்லின்னுட்டு ஃபுல் ஸ்டாப் பண்ண வச்சுக்கொள்வீங்க. இதை எதிர்பார்ப்பாங்க இந்த வேர்ட் சரியா? சார்ட்னும் போது இந்த வேர்ட் எதிர்பார்ப்பாங்க ரெஸ்பெக்டிவ்லி சரியா? இதோட ரெண்டாவது பேராகிராஃப் முடியுது. மூன்றாவது பேராகிராஃப் நான் சொல்றேன் எழுதி கொள்ளுங்க. இதுக்கு அப்புறம் எழுதிக்கோங்க அடுத்த பாயிண்ட். கன்க்ளூஷன்ல முதலாவது பாயிண்டாக எழுதி கொள்வீங்கள், ஒரு டேஷ் போடுங்க. ஒரு டேஷ் போட்டுக்கொள்ளுங்க. கன்க்ளூஷன்ல முதலாவது பாயிண்டா, டேஷ் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் activity among the students. சரியா? இது முதலாவது பாயிண்ட். கன்க்ளூஷன் தான் முதலாவது பாயிண்ட். மூன்றாவது பேரான முதலாவது பாயிண்ட். Dash is the least popular activity among the student. சரியா? இங்க ஒன்றும் இல்ல, ரெண்டு பேர் ரெண்டு இதுவும் சரி சேம் தான். இங்க மோஸ்ட் பாப்புலர் வந்திருக்கு, இங்க லீஸ்ட் பாப்புலர் வந்திருக்கு. கன்க்ளூஷன்ன்றது என்னது? முடிவுரை. அப்ப இந்த சார்ட் படி யார் கூடவா இருக்கிறான்றது இதுல வரும். சார்ட் படி யார் கூட இருக்கிறது? ஏதான் கூடவா இருக்கு, ரைட்டிங் போயம். அப்ப இதுல ரைட்டிங் போயம் எழுதி கொள்வீங்க சரியா? இந்த சார்ட் படி யார் குறைவாக இருக்கணும்? சைக்கிளிங். இதுல சைக்கிளிங் எழுதி கொள்ளுங்க. மற்றும்படி இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஒன்றுதான். இது ஒரு பேராவாக மாத்தணும். இங்க மோஸ்ட் பாப்புலர் இருக்கு, இங்க லீஸ்ட் பாப்புலர் இருக்கு, அவ்வளவுதான் சரியா? இவ்வளவுதான் சார்ட். சரியா?
ஸோ டெஸ்ட் நம்பர் 15க்கு வந்து கொள்ளுவோம். டெஸ்ட் நம்பர் 15ல வந்து லைக் ரீட் பண்றோம், கமலா பாப்போம். சரியா? ஷெர்லாக், அது ஒரு கமாண்ட் போட்டுக்கொள்ளுங்க, மிஸ் ஆகுது. சரியா? அதுல 2 பேர் இருக்கீங்க, ஷெர்லாக் அண்ட் ஹோல்மஸ்ன்னு சொல்லி 2 பேர். took the lamp from the table. So டேபிள்ல இருந்து lamp எடுக்கறாங்க. சரியா? and held it up. அத வந்து புடிச்சு வெச்சு கொள்றாங்க, கொஞ்சம் தூக்கி புடிச்சு வெச்சு கொள்றாங்க அந்த lamp. he was looking at the heavy wooden door. சரியா? அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, டோர், அந்த உடன் வந்து இந்த மரத்தால் செய்யப்பட்ட டோரை என்ன செய்யறாருன்னா பாக்குறார். டோர் ஆஃப் த ஓல்டு வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றது பழைய சாமான்களை நாங்க போட்டு வைக்கிற ரூமாக இருக்கு. சரியா? சோ அந்த டோரை வந்து பாக்குற. சரியா? ஓல்டு வேர் ஹவுஸ். the lock was broken. brokenனா உடைஞ்சு இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய லொக் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா உடைப்பட்டிருக்கு. and there were muddy footprints leading inside. மட்டின்னு சொல்லிச்சுன்னா மண், மண்ண ஃபுட்பிரிண்ட்ஸ் சொல்லிச்சுன்னா கால் தடம், மண்ணால இருக்கக்கூடிய ஒரு கால் தடம் வந்து உள்ள போற மாதிரி இருக்கு. சரியா? அதை அவர் பாக்குறார். அப்ப லொக் வந்து உடைஞ்சிருக்கு, ஃபுட்பிரிண்ட்ஸ் உள்ள போற மாதிரி இருக்கு. ஸ்டே க்ளோஸ் வாட்சன் அப்படின்னு சொல்றார். he whispered. அதாவது வாட்சனை பத்தி வேற என்ன சொல்றாருன்னு சொல்லிச்சுன்னா, இவருக்கு பக்கத்துல வாரவர் வந்து வாட்சனாக இருக்கிறார். சரியா? சோ வாட்சனை பார்த்தவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிச்சுன்னா, பக்கத்திலேயே இரு அப்படின்னு சொல்லி கிசு கிசுக்கிறார். அந்த விஸ்வ அப்படின்னு சொல்றதுக்கான மீனிங் கிசு கிசுக்கிறார். சரியா? அந்த மர்மரிங்னு சொல்லுவாங்க, முணுமுணுக்குறன்னு சொல்லுவாங்க, அந்த விஷயம். the thief cannot have gone for. அந்த thief வந்து ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றார். these prints are still damp. damp அப்படின்னு சொல்லி சொன்னா ஈரம், இன்னும் ஈரமா தான் இருக்கு. இந்த அவர் போன கால் தடம் வந்து இன்னும் ஈரமா இருக்கிறபடியால அவங்க வந்து தூரமா போயிருக்கீங்களாது இன்னும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? they entered a large dark room filled with wooden crates. நேற்று இந்த கிரேட்ஸ்ன்றது பார்த்துனாங்க, டெஸ்ட் நம்பர் 3ல பார்த்துனாங்க கிரேட்ஸ் என்னன்னு சொல்லி, முன்னாடி இருக்கக்கூடிய பெட்டி. சரியா? சோ அவங்க வந்து லார்ஜ் ரூமுக்கு, ஒரு டார்க்கா இருக்கக்கூடிய இருட்டு ரூமுக்குள்ள போறாங்க. the air smelled of salt and old dust. சோ அங்க இருக்கக்கூடிய ஏர் வந்து எப்படி மணக்குதுன்னு சொல்லிட்டோம்னா உப்பு மணம் மாதிரியும், மற்றது டஸ்டின் மணமும் மணக்குது. சரியா? suddenly, திடீரென்று, they heard a soft clink, the sound of the metal hitting the floor. கிளிங்ன்ற ஒரு சவுண்ட் வந்து கீழே தரையில, ஃப்ளோர்னா தரையில விழுகுது. அப்படி ஒரு சவுண்ட் வந்து அவங்களுக்கு கேட்குது. சரியா? மெட்டலோட சவுண்ட். it came from behind a tall stacks of boxes in the corner. ஒரு கார்னர்னா மூலையில வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெட்டியின் அடுத்துக்கு பின்னாடி இருந்து வார மாதிரி இருக்கு. பிஹைண்ட்னா பின்னாடி, அந்த சத்தம். Watson reached for his lantern, but Holmes put a hand on his arm to stop him. So வாட்சன் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, அந்த லேம்ப் எடுத்துக்கொண்டு போறார். பட் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, இவர் ஹோம்ஸ் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, அவரோட தோல் மேல வச்சு வேணாம அப்படின்னு சொல்லி சொல்றாரு. they moved silently. சரியா? சைலண்டா போறாங்க. stepping carefully to avoid the creaking floorboards. creaking சொல்றது கீழே வர அந்த சத்தம், அந்த கால் நாங்க வைக்கும் போது கீழே அந்த சத்தம் வந்து வரும், அத வந்து அவாய்ட் பண்றதுக்காண்டி மெல்லமா போறாங்க. as they rounded the corner they saw a man wearing a dark coat. அங்க வந்து அவங்க வந்து ரவுண்ட் பண்ணி நிக்கிறாங்க இதுல. சோ அந்த தெரியாத ஆளு அங்க வந்து அந்த மேனை பார்த்தா ஒரு டார்க்கான ஒரு கோட் வந்து போட்டு இருக்கிறார். he was kneeling on the floor. kneeling னா முழங்கால் போட்டு இருக்கிறது. சரியா? தரையில. frantically searching through a small iron box. சரியா? அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, லைக் அவர் என்னன்னா ஒரு பதற்றம், ஒரு அவசரமான, பிராக்டிகல்னா அந்த மீனிங் தான், ஒரு பதட்டத்தோட ஒரு சின்ன ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி ஒன்றை தேடி கொண்டு இருக்கிறாங்க. சரியா? அயன் பாக்ஸ் மூலமாக. in his hand he held a gold necklace that shimmered even in the dim light.
அவரோட ஹேண்ட்ல வந்து ஒரு நெக்லஸ் வந்து மினுமினுக்குது. சரியா, அதான் அந்த ஷிம்ரட் அதுல இருக்கக்கூடிய மீனிங். சரியா, டிம் லைட் அந்த ஒரு இருட்டான அறையிலேயும் அது அப்படி மின்னி கொண்டு இருக்குது. The man was so busy checking his treasure. அந்த மேன் வந்து இவங்க ரெண்டு பேர் வந்ததை கூட கவனிக்காம தன்னோட புதையலை தோறதுல அவ்வளவு ஒரு இதா இருக்கிறார், ஆர்வமாக இருக்கிறார். That he did not hear two men approaching. அந்த மண்ணுக்கு தெரியாத ரெண்டு பேர் பக்கத்துல நிக்கிறது. சரியா, I believe that belongs to a museum. Holmes said loudly. So இது வந்து அந்த நெக்லஸ் வந்து அவர் சொல்றார் அது ஒரு மியூசியத்துக்கு சொந்தமாக இருக்கணும்னு சொல்லி. The man jumped in surprise. அந்த man அந்த பாத்துல என்ன பண்றாருன்னா ஜம்ப் பண்ண வலிக்கிறார். Dropping the necklace. Drop-னா கீழே விழுத்தி போட்ட அந்த நெக்லஸ ஓட வலிக்கிறார். He looked around for an exit. So அந்த man என்ன பண்றாருன்னா வெளியில போறதுக்கு எக்ஸிட், வெளியில போறதுக்கான பாதையை பாக்குறார். பட் he was trapped between crates and the wall. சுவருக்கு பெட்டிக்கும் இடையில அவர் நல்லா என்ன செய்துட்டாருன்னா மாட்டிக்கொண்டுட்டார். He realized then that his run of luck had finally came to an end. So அது வந்து அவருக்கு லக்காக அமையல. சரியா, அது வந்து முடிவுக்காக வந்துச்சு இவருக்கு. இப்ப கேள்விக்கு வந்து கொள்ளுங்கோ. Say whether the following statement are true or false. முதலாவது ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லி இருக்கிறது Holmes knew the thief was still there because of the wet footprints. அதாவது அவருக்கு தெரியும் இன்னமும் வந்து திருடர்கள் உள்ளதான் இருக்கினர். ஏன்னு சொல்லி சொன்னா ஈரமான கால் தடங்கள் இருக்கு அந்த இடத்துல இருந்து. சோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆனு கேட்டா ட்ரூ. அங்க டேம்ப் அப்படின்னு கொடுத்திருக்காது, இங்க வந்து வெட்டுன்னு கொடுத்திருக்காங்க, மாத்திருக்காங்க. அதை வச்சுதான் அவர் சொல்றார் இன்னமும் அந்த திருடங்கள் உள்ளதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி. சரியா, ரெண்டாவது the warehouse was located near the forest. அந்த பழைய வீடு வந்து காட்டுக்கு காட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒண்ணும் கதைக்கே இல்லை. சரியா, அந்த பேராகிராஃப்ல அதை பத்தி ஒன்றும் கதைக்கல. லைக் அது ஸ்மெல் வேணா காய்ச்சிருக்காங்க, ஓல்டு டஸ்ட் ஸ்மெல்லும் சால்ட்ல ஸ்மெல்லும் வரது எனக்கு காய்ச்சிருக்காங்களே தவிர லைக் அது வந்து ஃபாரஸ்டுக்கு பக்கத்துல இருக்கிறான்ற விஷயம் கரெக்ட் இல்லை. சரியா, சோ அது வராது, ஃபால்ஸ். Watson wanted to use his lantern inside the dark room. ஓ, அந்த டார்க் ரூம்ல வந்து அவர் அதை யூஸ் பண்ண போகத்தான் பின்னாடி இருக்கிற கை வச்சார். இப்ப ஒன்றும் செய்ய வேணாம்னு சொல்லி. சரியா, கை வச்சு ஸ்டாப் பண்ணவர். ட்ரூ. The thief was waiting to attack Holmes and Watson. அந்த தீஃப் வந்து அவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்றதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தவர் கேட்டா கிடையாது. சரியா, அவர் பிஸியாக தந்த ட்ரெஷரை தேடுற வேலையில இருந்தவர். அப்ப ஃபால்ஸ். கடைசியா இந்த நீங்க எத்தனை மணி லிங்குக்கு வந்த நீங்க 7:30 8 மணி லிங்குக்கு வாங்குவா மீட்டிங் எண்ட் ஆனா. டெஸ்ட் நம்பர் 15 கொஞ்சம் பேராகிராஃப் விளங்கி இருந்தா தான் செய்யலாம. அதுல ரெண்டாவது கேள்விக்கு வந்து கொள்ளுங்க. அண்டர்லைன் தான் கொடுத்திருக்காங்க. இப்படி அண்டர்லைன் பண்ண சொல்லி வந்ததுன்னு சொல்லி சொன்ன அந்த டெஸ்ட் நம்பர் 15ல ஆன்சரை கீழே இருந்து வாசிக்கணும், டில இருந்து வாசிக்கணும், ஏல இருந்து வாசிக்க கூடாது. சரியா, Holmes and Watson heard a cling sound because அந்த சவுண்ட வந்து அவங்க கேக்குறாங்க. எப்படின்னு கேக்குறாங்க, ஏண்டா. டில இருந்து போவோம். The wind was blowing through the warehouse. இல்ல, காத்தடிக்கிறதுனால இல்ல. See, the floorboards were creaking loudly. அவங்க கேட்டது வந்து இந்த சவுண்ட் எப்படி கேக்குறாங்கன்னு சொல்லி அந்த கிளிங்ன்ற சவுண்ட். ஃப்ளோர்போர்ட்ஸ் கிரீக் சத்தம் பண்ற, அதாவது கீழே இருக்க தரையில இருக்கக்கூடிய சத்தங்கள் கேட்டதுனாலண்டா இல்ல. A piece of metal had a hit on the floor. Right, ஒரு மெட்டல் வந்து தரையில விழுகுது, அந்த சவுண்ட் தான் வந்து அவைகளுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா அந்த கிளிங்ன்ற சவுண்ட கொண்டு வருது. இப்போ பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த லைனோட சேர்த்து இருக்கும். கிளிங்ன்ற வேர்டுக்கு பக்கத்துல இந்த வசனம் இருக்கும். A piece of metal had hit the floor. ஏ வந்து someone was knocking on the door. knockingனா தட்டுறது இல்ல, யாரோ கதவை தட்டுற மாதிரி கேட்டிருக்கு, அந்த சவுண்டான்னு கேக்குறாங்க இல்ல. சரியா, சோ ஆன்சர் வந்து பி. The thief did not notice Holmes and Watson because he was. the thief வந்து கண்டுகொள்ள இல்ல, அதாவது இவங்க ரெண்டு பேரும் வந்து நிக்கிறத கூட கண்டுகொள்ள இல்ல. ஏன்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் என்ன செய்து கொண்டிருந்தவர் அப்படி. டி வந்து hiding from the police in the dark. சோ மறைஞ்சு கொள்றார், போலீஸ் நினைச்சு மறைஞ்சு கொள்றாரு. இல்ல, அதுல கதைக்கல, போலீஸ் உண்டு. சி, very focused on the gold necklace in the box. அது கரெக்ட்.
அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஓல்டு நெக்லஸ் இருக்கு அந்த இதுல தான் அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இருந்தது. சரியா? பி ட்ரையிங் டு ஃபிக்ஸ் த broken lock on the door. இல்ல, அதாவது உடைஞ்சு போன லொக்க சரி செய்யறதுல அவர் இருந்தவரங்கிறா கிடையாது. ஏ வந்து ஸ்லீப்பிங் பிஹைண்ட் த வுடன் கிரேட்ஸ், அந்த மரத்தால செய்யப்பட்ட பட்டியலுக்கு பின்னாடி அவர் தூங்கி கொண்டிருந்தவரான்னு கேட்டா கிடையாது. அதை பத்தி அவங்க கதைக்கல. ஸோ ஆன்சர் வந்து சி. The word shimmered in the third paragraph suggests the necklace was. So அந்த வேர்ட் வந்து என்னத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா நெக்லஸ் வந்து அப்படிப்பட்டதுன்னு தான் கேட்கிறாங்க. சரியா? டிகிரி இருந்து பாருங்க. broken into many pieces. நெக்லஸ் வந்து broken ஆயிட்டுன்னு சொல்றாங்க. பீசஸா, நிறைய பீசஸா? இல்ல, உடைஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. இல்ல. மேட் ஆஃப் சீப் பிளாஸ்டிக். அந்த நெக்லஸ் வந்து சீப்பாக, குறைவாக பிளாஸ்டிக்ல செய்ததுன்னு சொல்றாங்க. இல்ல. ஷைனிங் ஆர் ஸ்பார்க்லிங் ஸ்லைட்லி. ஷைனிங், ஓ, அந்த டார்க்கான ரூம்லயும் அந்த நெக்லஸ் வந்து ஷைன் ஆகுதுன்னு தான் நாங்க சொன்னவங்க. சரியா? சோ அதுக்கான ஆன்சர் வந்து பி. ஐந்தாவது கேள்வி. Find a word or a phrase from the passage that closer in meaning to. முதலாவது பில்டிங், ஒரு கட்டடம். வேர் குட்ஸ் ஆர் ஸ்டோர். நான் சொல்லியிருக்கேன் குட்ஸ்ன்றதை வந்து நீங்க எடுக்கக்கூடாது, நல்லது அப்படின்னு மட்டும் குட்டை நினைக்க கூடாது. குட்ஸ் அப்படின்றது பொருட்களையும் சொல்றவை. சரியா? குட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வரும். அந்த இடம் பொருட்களும் மீனிங் ஆகும். அப்ப லைக் ஒரு கட்டடம் வந்து லைக் நிறைய பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்த என்னன்னு சொல்றோம் நாங்க? வேர் ஹவுஸ். என்னன்னு சொல்றோம் நாங்க? வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேராகிராஃப் கழிக்கும் போது சொல்லிக்கொண்டு தான் வந்தேன். வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். பி in a hurried or excited way. ரைட். ஒரு அவசரம், ஒரு பதட்டத்தோட இருக்கிறதுக்கான வேர்ட் அங்க யார் கொடுக்குறான்னா சரியா? Find and write the sentence from the passage that explain why the thief could not escape. ஏன் வந்து அந்த thief வந்து எஸ்கேப் ஆக முடியாம இருக்கு அப்படின்றத வந்து பசேஜ்ல இருந்து கண்டுபிடிச்சு எழுதட்டாம், எக்ஸ்பிளைன் பண்ணட்டாம். அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க? அவரை சுத்தி வளைச்சிட்டாங்க. அண்ட் இவர் வந்து எதுக்குள்ள மாட்டிக்கொண்டுட்டார்? பாக்ஸுக்கும் சிவருக்கும் நடுவுல மாட்டிக்கொண்டார். அதான் அதுக்கு காரணம். அப்ப லாஸ்ட் பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் லைனுக்கு வாங்கோ. லுக்ட் அரவுண்ட், அதுல இருந்து எழுதுங்க. லுக்ட் அரவுண்ட் ஃபார் an exit but he was trapped between crates and the wall. இவ்வளவும் வரணும் அந்த இடத்துக்கு. லுக்ட் அரவுண்ட், அதாவது லாஸ்ட் பேராகிராஃப்ல முதலாவது லைன். லுக்ட் அரவுண்ட் ஃபார் an exit but he was trapped between the crates and the wall. சரியா? அந்த லைன் அவ்வளவு வந்துக்க. கூடுதலாக இப்படி ஒரு வேர்ட் கேக்குறாங்க நம்மள்ட்டன்னு சொல்லி சொன்னா, இப்படி வேர்ட் கேக்குறாங்கண்டா அந்த பசேஞ்சில உங்களுக்கு புரியாத வேர்டாகத்தான் இருக்கு அந்த வேர்ட் கூடுதலாக. இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேங்குது. புதுவிதமான வேர்ட். அவதான் ஆன்சராக அப்படிப்பட்டதான் கேட்பாங்க கூடுதலா. சரியா? அப்படி யோசிச்சு நீங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க அப்படி யோசிச்சு செய்து பாருங்க. சரியா? அடுத்த டெஸ்ட் நம்பர் 16ல வந்து கொஞ்சம் எஸ்ஸே போட்டு இருக்கிறேன். சரியா? மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டும் வந்தாலும் கிட்டத்தட்ட உண்டுதான். சரியா? ரிலேட்டட் டு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் சொல்லி சொன்னா சுற்றுச்சூழல் மாசடைதலை பத்தின ஏதாவது ஒன்று வரலாம், அல்லது இந்த பொலித்தீன் சம்பந்தமாக கேள்விகள் வரலாம். நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்றது இயற்கை அனர்த்தங்கள் பத்தி கேள்விக்கு வரலாம். ரோட் ஆக்சிடென்ட் இல்லாட்டி ட்ரங்க் அண்ட் டிரைவ் பத்தி வரலாம். எனக்கு கூடுதலாக இதுதான் நடக்குது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுனால விஷயங்கள் நடக்குது. சரிதானே? ஸ்மோக்கிங், அது தெரியும் உங்களுக்கு. ஹெல்த்தி அண்ட் அன்ஹெல்தி ஃபுட், இது வரைக்கும் பார்த்து கொண்டு போங்க எஸ்ஏலுக்கு. சரியா? 16க்கு பார்த்து கொண்டு போங்க. யாருக்காவது அப்படி எஸ்ஏ எழுதணும், நான் கண்டிப்பாக எழுதணும், பட் எனக்கு வழி தெரியல, எஸ்ஏ எழுதுறதுக்கான வழி தெரியலன்னா தயவு செய்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வழி வந்து சொல்றேன்னா. சரியா? ரைட். இப்ப விட்ட கேள்வி வந்து எதுன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா டெஸ்ட் நம்பர் 11 மட்டும் விடுபட்டு இருக்கு. சரியா? டெஸ்ட் நம்பர் 11. டெஸ்ட் நம்பர் 11 எடுத்துக்கொள்ளுங்க. டெஸ்ட் நம்பர் 11. டெஸ்ட் நம்பர் 11 ஒரு 15 வேர்ட்ஸ் இருக்கு அதுக்குள்ள. சரியா? ஐ திங்க் 15 15 வேர்ட்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி இருக்கிறார். சரியா?
இப்ப இந்த 15 வேர்ட்ஸையும் இப்படி வச்சுக்கொண்டு செய்யறதுக்கு பதிலாக நாங்க வந்து என்ன செய்ய போறோம்னா பிரிக்க போறோம் இவரை யார் என்னென்னதுக்குள்ள போவான்னு சொல்லி பிரிக்க போறோம். இப்ப நான் நவுன்ன்றதுக்குள்ள கொண்டு வரேன். முதலாவது இருக்கக்கூடிய இன்டர்நெட் நவுன் இப்படி கொண்டுட்டாங்கன்னா எனக்கு தெரியும் நவுன் எந்தெந்த இடத்துல வரும்ன்றது எனக்கு தெரியும். சோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ரெண்டாவது அவன் கொடுத்திருக்க வேர்ட் சர்ச். அப்ப வேர்ப்ன்ற ஒரு போட்டுட்டு சர்ச் எழுதுறோம். அதுக்கு வேர்ப் 1 நிக்கிறார் சர்ச். சரியா? அடுத்தது குளோபல் ஏஎல். குளோபல்ன்றது நீங்க ஏஎல்ன்றது எதுக்குள்ள படிச்ச நீங்கள் அட்ஜெக்டிவ்க்குள்ள படிச்ச நீங்கள். சரியா? ஏஎல்ல முடிஞ்சா அது அட்ஜெக்டிவ். இந்த மியூசிக்கல் ஏஎல் ஏஎல். சரியா? யூஸ்ஃபுல் எஃப்யூஎல்ல முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அது அட்ஜெக்டிவ். அடுத்தது ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ் திறமைகள். அதை நீங்க வேர்புக்கையும் போடலாம் ப்ளூரல் நவுனுக்கையும் போடலாம். நான் கொண்டு போய் வர வேர்ப்ல போடுறேன். சாரி நவுன்ல எழுதுறேன்னா ஸ்கில்ஸ். அடுத்தது நாலேஜ். நாலேஜ்ன்றது இதுக்குள்ள போகணும். நாலேஜ். அடுத்தது ஆன்லைன். ஆன்லைன் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லலாமல்ல. ஸோ கிளாஸ்ன்றது நவுன்ன்றபடியால நான் இவர் அட்ஜெக்டிவ்க்குள்ள கொண்டு வரேன்னா ஆன்லைன். அடுத்தது அக்சஸ் செயற்படுத்துறது. வேர்ப் 1ல நிக்கிற கனெக்ட் வேர்ப். லேர்ன் வேர்ப். எஜுகேஷன் TION ஸோ நவுன். ப்ரொவைட் வேர்ப். டிவைசஸ் ப்ளூரல் நவுன் சேர்த்து விட்டு கிடக்க. அடுத்தது மாடர்ன். மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லலாம் இல்ல. ஸோ மாடர்ன் டெக்னாலஜி தான் அட்ஜெக்டிவ். ஈஸியர் ER. ஸோ கண்டிப்பாக இதுக்குள்ளதான் வரும். டிஸ்டன்ஸ் நவுனுக்கு போடுங்க டிஸ்டன்ஸ். சரியா? சோ இப்ப இது இருக்கிறது எனக்கு ஐ திங்க் நவுன் வேர்ப் அட்ஜெக்டிவ். பட் உங்களோட பாஸ் பேப்பர் 13 எப்படி இருக்காது நவுன் வேர்ப் ப்ரொனவுன் அட்ஜெக்டிவ் அட்வர்ப் எல்லாம் கலந்துதான் இருக்கும். சரியா? ரைட். இவையெல்லாம் வச்சுக்கொண்டு மூவ் பண்ணேலுமாண்டு பாப்போம். சரியா? நாங்க படிச்சதை வச்சுக்கொண்டே போவோமே. For dash